கிறிஸ்துவின் அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில நீங்க நேசித்து அல்லது நீங்கள் பார்க்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்ற வழியில உங்களை தந்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கலாத்தியர் 1:10 மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஏன் சொன்னா, நீங்களும் நானும் யாரை பிரியப்படுத்துகிறோம்? நம்மை உண்டாக்கினவர், நம்மை பாவத்திலிருந்து மீட்டவர், நமக்காக ஜீவனை தந்தவரை நம்ம பிரியப்படுத்துறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்துல ஜீவிப்பதற்கும், இந்த உலகத்துல நம்ம உண்ணுவதற்கும் உடுப்பதற்கும் எல்லாவற்றையும் குறையில்லாமல் தருகிற தேவனை பிரியப்படுத்துகிறோமா அல்லது மனுஷர்களை பிரியப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி நாம சிந்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆங்கிலேய நாட்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா 1714 1770 வரை என்ன செய்யறாருன்னு சொன்னா ஊழியம் செய்தவர். இவர் எப்பவுமே என்ன சொன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊழியக்காரர். அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை பிரியப்படுத்தணும், மனுஷர்களே அல்ல. யார் எந்த காரியம் செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து எல்லா காரியங்களும் செய்வார். அப்படி செய்கிற ஒரு மனுஷன். அப்படி யாராவது இருந்தா என்ன செய்வாங்க, அவர்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் இருக்குதா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சிலர் அலைவாங்க இல்லையா? அதே மாதிரி இவரையும் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டோட அவர்கிட்ட ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சும்மா என்ன செய்யறாங்கன்னா, சில குற்றங்களை எழுதி அவருக்கு கடிதமாக அனுப்புறாங்களாம். அப்போ அவர் ரொம்ப அந்த கடிதத்தை வாசித்து அதிகமாக கோபப்படலை, அதுக்காக அவர் வருந்தவும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் ரொம்ப எப்படி எழுதுறாரு, அவருடைய தாழ்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானது. அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, ரொம்ப பெரிய கடிதம் ரொம்ப சுருக்கமாக சின்னதாக அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் சொல்றாரு எப்படின்னா, உங்களுடைய கடிதம் எனக்கு கிடைத்தது, எனது இதயபூர்வமான நன்றியை உங்களுக்கு நான் செலுத்துறேன். ஏன்னு சொன்னா, நீங்க என்னை பத்தி எழுதின தவறான காரியங்களோட எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய பாவி அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. நான் எவ்வளவு பெரிய மோசமானவன் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கே தெரியும் நான் எவ்வளவு பெரிய மோசமானவன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதி இப்படிக்கு என்ன சொல்றாரு, அவர் பெயரை எழுதியிருக்கிறார், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எழுதி அறிஞ்சிருக்காங்க. தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அவர் ஒன்றும் செய்யாம காரியங்கள் அவங்ககிட்ட விளக்கம் சொல்லாம இருந்துக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, நான் யாரு, நான் ஒரு பெரிய பாவி, நான் என்ன செய்யறேன், உங்களை பிரியப்படுத்துவதற்கல்ல, என் தேவனை மாத்திரம் நான் பிரியப்படுத்த ஆசைப்படுறேன். எனக்குள்ள இருக்கிற பாவங்களை என் தேவன் அறிவார், நானே அறிவேன் நான் எவ்வளவு பெரிய மோசமானவன் அல்லது மோசமானவள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா அறிவிக்கிறார். நீங்களும் நானும் அப்படிதான். நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க அப்போஸ்தலர் பவுலிடம் காணப்பட்டது நான் இதே குணம் தான் யார்கிட்ட இருந்தா, அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் மனுஷனை பிரியப்படுத்துவனாய் இராமல் நான் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் அல்லவே அப்படின்றாரு. அப்ப நான் தேவனை பிரியப்படுத்தினாதான் நான் யாரு, அவருடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றாரு. நாம் கிறிஸ்துவை மட்டும் பிரியப்படுத்த வாழும் என்றால் மனிதர்கள் என்ன செய்வாங்க, நம்ம மேல் அநேக குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம். ஏன்னு சொன்னா, நம்மை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யலாம், அவதூறுகளை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. தேவனுக்காக வாழ்ந்து பரியாசம் செய்யப்பட்டாலும் கிறிஸ்து இயேசுவை நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னு சொன்னா, அவரை பத்தி என்ன சொன்னாங்க, அவர் ஏதாவது தவறு செஞ்சாங்களா, இல்ல அவரை செய்வாங்க பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர், இவர் பிசாசுகளின் தலைவன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, ஒரு நாள் அதை பெரிதுபடுத்தாதபடிக்கு எதுக்காச்சும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் நன்மை செய்வதை நிறுத்தி விட்டாரா? இல்லை. அதற்கப்புறமா என்ன செஞ்சாரு,
அநேகரை அவர் சுத்தமாக்கினார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அது மாத்திரம் இல்லைங்க, அவரை காட்டி கொடுத்த பொழுது காதை வெட்டினாங்க இல்லையா, அவரை பிடித்த அந்த காவலாளின் காதை என்ன செஞ்சாரா, திருப்பி அவனுக்கு சரி செய்தார். அப்பேற்பட்ட அன்பான தேவன் தாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுமா, யார மாதிரி இருக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செஞ்சாரு, பிதாவையே மகிமைப்படுத்தினார். அவர் என்ன செஞ்சார், பிதாவையை மகிமைப்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் பார்த்தீங்கன்னா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு சீஷன் இல்ல, இயேசு கிறிஸ்துக்கே அவர் என்ன செய்யறாரு, ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அவர் சொல்ற வார்த்தை, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நம்மளாம் வாழ்க்கையில அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டோம்னா எவ்வளவு பூஸ்ட் பண்ணுவோம்ல, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், அதை பெருமையா சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நம்ம இங்க நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம், நம்ம மனுஷர்களை பிரியப்படுத்துறதில்லை, நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை கைது செய்த பொழுது கூட என்ன செஞ்சாரா, ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம யாரை தான் நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம அவருக்காக வாழும் பொழுது அநேக வேளையில அநேக பிரச்சனைகள் வரும், அநேக நம்ம அவதூறாக பேசுவார்கள், சண்டை போடுவாங்க, நிறைய காரியங்கள் நடக்கும். நம்ம மேல் குற்றம் சாட்டுவாங்க. எல்லா குற்றத்தையும் நம்ம பார்த்துக்கணும்னா, ஏன்னா நம்முடைய குற்றம் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் அவர் நேர்மையாக நடத்துவார். அவரை நம்ம பிரியப்படுத்தணும்னு சொன்னா மனுஷர் நம்மை என்ன செய்வாங்க, அவதூறா பேசினா கூட என்ன செய்வாங்க, ஆண்டவர் நம்மை அவங்க முன் அவமானப்பட விடாதபடிக்கு அவர் என்ன செய்வார், நம்மை வெற்றி சிறக்க செய்வார். எப்படி அவர் எல்லோரும் ஒரு பழி சாட்சி சிலுவையை அறைந்தார்களோ அவங்ககிட்ட என்ன செஞ்சாரு, உயிர் தெளிந்து உண்மை தேவன், உயிருள்ள தேவன், அந்த சராசரத்துக்கும் நான் அதிகாரி, அப்படி மரணத்தின் திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சாராம், உறுதிப்படுத்தின தேவன் நம்மோடு கூட இருக்க. எதற்கும் பயப்படாதபடிக்கு தேவனை பிரியப்படுத்துவோம். நாம் ஜீவனம் செய்வோமா, ஜீவனம் செய்வோம். துன்மார்க்குடைய ஆலோசனையும் பாவிடைய வழியின் இல்லாமலும் பரியாச கரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் நாங்கள் பிரியமாயிருந்து கர்த்தாவே உமக்கு பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய நாமத்துக்கு மகிமையான பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நீர் எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாய் பராமரித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய கற்பத்தை திறந்து ஆண்டவரே அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் அவங்களும் ஆண்டவரே சிறிய பரலோகத்தை கட்டுவதற்காக அவர்களை தகுதிப்படுத்துங்க. அதற்காக இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் நீக்கி போடுங்க. நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க சாமி. வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். அந்த வெயில் காலத்துல உஷ்ணத்துல ஆண்டவரே அதிகமாக உஷ்ணமாக இருக்கிறது தகப்பனே. அநேகர் வியாதிப்படாதபடிக்கு ஆண்டவரே நீ பாதுகாத்து கொள்ளுங்க. யாரும் சுகவீனப்பட்டோ அல்லது இந்த வெயில் சீற்றத்தினால் எந்த ஒரு சோர்வுகளும் வராதபடி விசேஷமாக வயதானவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க சாமி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க. நாங்கள் உண்மை பிரியப்பட்டவர்களாக இருக்க இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு போதித்தரல வேண்டுமா இயேசு வழியை ஜெபிக்கிறோம் ஜெனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.